குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஜீவா சார் பேசுகிறேன். லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஸோ அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இந்த வாரம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஜீனோம் சீக்வன்சிங் அண்ட் பிளான்ட் ஜீனோம் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ த ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஜீன்ஸ் தட் டிட்டர்மைன் ஆல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கனிசம் இஸ் கால்டு ஜீனோம். ஸோ அப்போ ஜீனோம் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனிசத்தில் இருக்கக்கூடிய ஆல் கேரக்டர்ஸ், அதாவது எல்லா ஜீன்ஸையும் சேர்த்து தான் என்ன சொல்கிறோம் நம்ம ஜீனோம் அப்படின்னு சொல்கிறோம். விச் மே பி நியூக்ளியர் ஜீனோம், மைட்டோகாண்ட்ரியல் ஜீனோம் ஆர் பிளாஸ்டிட் ஜீனோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் 3 டைப்ஸ் இருக்குது. அதாவது நியூக்ளியர் ஜீனோம் அப்படின்னா நம்மளுடைய செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதன் மூலமாக வர்றது நியூக்ளியர் ஜீனோம். மைட்டோகாண்ட்ரியல்லாம் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவில் மூலமாக இருக்கிறது. பிளாஸ்டிட் அப்படிங்கிறது குளோரோபிளாஸ்ட் மூலமாக இருக்கிறது. ரைட்டா? ஜீனோம் ஆஃப் மெனி பிளான்ட்ஸ் கண்டெயின் போத் ஃபங்க்ஷனல் அண்டு நான் எக்ஸ்பிரசிவ் டிஎன்ஏ ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஜீனோம் அப்படிங்கிறது மெனி பிளான்ட்ஸ் கண்டெயின் போத் ஃபங்க்ஷனலும் இருக்குது, நான் எக்ஸ்பிரசிவ் டிஎன்ஏ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இப்போ ஃபங்க்ஷனல் அப்படின்னா எக்ஸ்பிரசிவ் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் அல்லது எக்ஸ்பிரசிவ் டிஎன்ஏ ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஜீன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அது என்ன கேரக்டர் ஆஃப் ஜீன்ஸோ அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பிரசிவ் டிஎன்ஏ ப்ரோட்டீன்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. தேர் இஸ் நோ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். The genome project refers to a project in which the whole genome of plant is analyzed using sequence analysis and sequence homology with other plants. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெஃபர்ஸ் டு எ ப்ராஜெக்ட் இன் விச் த ஹோல் ஜீனோம் ஆஃப் பிளான்ட் இஸ் அனலைஸ்டு. ஸோ இப்போ ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய மொத்த ஜீனோமையும் நம்ம என்ன பண்ணுறோம், அனலைஸ் பண்ணுறோம். ஸோ எதை வச்சு, யூஸிங் சீக்வன்ஸ் அனலைசிஸ். சீக்வன்ஸ் அனலைஸ்னால் டிஎன்ஏ சீக்வன்ஸ் தான். அதில் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடு எவ்வளோ இருக்குது, ஒரு கேரக்டருக்கு எத்தனை ஜீன்ஸ் இருக்குது, ஸோ அதில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது தான் சீக்வன்ஸ் அனலைசிஸ் அண்டு சீக்வன்ஸ் ஹோமோலஜி அண்டு வித் அதர் பிளான்ட்ஸ். Such genome projects have so far been undertaken in Chlamydomonas algae, Arabidopsis thaliana, rice and maize plants. ஸோ இப்போ இது எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஜீனோம் ப்ராஜெக்ட்ஸ் நடத்தியிருக்காங்க. ஸோ ஜீனோம் content of an organism is expressed in terms of number of base pairs or in terms of the content of DNA which expressed as C value. ஸோ இங்கே ஜீனோம் content அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா expressed in terms of நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ். ஸோ அப்போ அதில் எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்குது, அதாவது நியூக்ளியோடைடு பேஸ் பேர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, நைட்ரஜன் பேஸ் பேர்ஸ். ஸோ அவங்க ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த கண்டென்ட் ஆஃப் டிஎன்ஏ விச் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் சி வேல்யூ. ஸோ இதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சி வேல்யூ அப்படிங்கிறது அந்த என்ன சொல்லுவோம், எக்ஸ்பிரஸிங் அந்த ஜீனில் இருக்கக்கூடிய அந்த அனலைசிங் வேல்யூ. அடுத்து எவல்யூஷனரி பேட்டர்ன் அசஸ்ட் யூஸிங் டிஎன்ஏ. ஸோ இப்போ இன் ரீசன்ட் இயர்ஸ் த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் between different plant taxa is assessed using DNA content as well as the similarities and differences in the DNA sequence. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா the relationship between different plant taxa அப்படிங்கிறது different plant species, ரைட்டா? ஸோ அது assessed using DNA content. ஸோ அதில் இருக்கக்கூடிய DNA கண்டென்ட்டை வச்சு அசஸ் பண்ணுறது, ஆஸ் வெல் அஸ் அதே மாதிரி த சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் இன் த டிஎன்ஏ சீக்வன்ஸ். ஸோ அப்போ அந்த டிஎன்ஏ சீக்வன்சஸில் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ், டிசிமிலாரிட்டிஸ். Based on such analysis, the taxa and the relationship are indicated in cladogram. ஸோ இப்போ இதனுடைய ரிசல்ட், இதனுடைய அனலைசிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய டேட்டா டிஎன்ஏ அனலைசிஸ் அண்ட் த ரிலேஷன்ஷிப் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டிகேட்டட் ஆஸ் கிளாடோகிராம் மூலமாக தான் நம்ம அதை பார்ப்போம். ஸோ விச் வில் ஷோ த ஜெனட்டிக் டிஸ்டன்சஸ் பிட்வீன் 2 taxa. ஸோ இப்போ இது என்ன பண்ணும், இந்த கிளாடோகிராம் அப்படிங்கிறது ஷோ த ஜெனட்டிக் டிஸ்டன்ஸ். ஸோ ஜெனட்டிக் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 taxa அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் டிஸ்டன்ஸ் அப்படின்னா எவ்வளோ தூரம், எத்தனை பேஸ் பேர்ஸ் அப்படிங்கிறது தான், ரைட்டா? இட் ஆல்சோ ஷோஸ் ஆன்டிக்விட்டி ஆர் மாடர்னிட்டி ஆஃப் எனி taxon with respect to one another. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 2ல் நம்ம சாப்டர் 5ல் 11th ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சிருப்போம், ரைட்டா? தென் அடுத்து ஜீனோம் எடிட்டிங் ஆர் CRISPR-Cas9. ஸோ அப்படின்னு அதாவது ஜீனோம் எடிட்டிங். ஸோ இப்போ எடிட் பண்ணுறது தான். இப்போ நமக்கு ஃபைல்ஸ் நம்ம சிஸ்டத்துலேயே இருக்கும் அல்லது ஃபோன்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபைல், ஒரு ஃபோட்டோவே இருக்குது அப்படின்னா நம்ம அதில் நிறைய எடிட் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ எடிட் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம், நமக்கு தேவையான மாதிரி அந்த ஃபோட்டோவை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த ஜீனோம் எடிட்டிங் அப்படிங்கிறதும் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏவில் வந்து பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய பேஸ் பேர்ஸ் அதை எடுத்துகிட்டு நமக்கு தேவையானதை மேக் பண்ணுறக்கூடியது தான் என்னென்னு சொல்கிறோம், எடிட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இதை ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜின்னு நம்ம படிச்சிருப்போம்.
ஸோ ஜீனோம் எடிட்டிங் ஆர் ஜீன் எடிட்டிங் இஸ் a group of technologies that has the ability to change an organism's DNA. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஜீனோம் எடிட்டிங் வச்சு ஒரு ஆர்கானிசத்தினுடைய டிஎன்ஏவே நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். These technologies allow genetic material to be added, removed or altered at particular locations in the genome. ஸோ இப்போ இதன் மூலமாக நம்ம ஒரு டிஎன்ஏவில் வந்து பார்த்தோன்னா டிஎன்ஏ சீக்வன்சஸை ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், இல்லைன்னா ஆல்டரும் பண்ண முடியும். several approaches to genome editing have been developed. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா several approaches இருக்குது. a recent one is known as CRISPR-Cas9. இதுதான் வந்து பார்த்தோன்னா இட்ஸ் எடிட்டிங் டூல் which is short form of clustered regularly interspaced short palindromic repeats and CRISPR associated protein 9. ஸோ இப்போ இதை தான் நம்ம ஷார்ட்டாக என்ன சொல்கிறோம், CRISPR associated CRISPR-Cas9 அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ரைட்டா. The CRISPR-Cas9 system has generated a lot of excitement in the scientific community because it is faster, cheaper, more accurate and more efficient than other exciting genome editing methods. ஸோ இப்போ இந்த ஜீனோம் எடிட்டிங்கில் வந்து பார்த்தோன்னா இந்த CRISPR-Cas9 இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடியது. எதை பொறுத்த அதர் எக்ஸிஸ்டிங் ஜீனோம் எடிட்டிங் மெத்தட்ஸ். ஸோ இப்போ மற்றதை காட்டிலும் இதுதான். இப்போ மற்றது அப்படின்னா இப்போ கிளாசிக் மெத்தடில் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி பண்ணோம், அதாவது டிஎன்ஏ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸஸ் டிஎன்ஏ லெகேஜ் போட்டு என்ன பண்ணோம், ஜீனோம் எடிட்டிங் பண்ணோம். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா CRISPR-Cas9 வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மெத்தடில் ஜீனோ எடிட்டிங் பண்ணுறோம். Rice was among the first plants to be used to demonstrate the feasibility of CRISPR-mediated targeted mutagenesis and gene replacement. ஸோ இப்போ ரைஸ் தான் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பிளான்ட் எது CRISPR-Cas9 மூலமாக மாடிஃபை செய்யப்பட்ட ஜெனட்டிக் மாடிஃபை செய்யப்பட்ட பிளான்ட்டு. த ஜீன் எடிட்டிங் டூல் CRISPR can be used to make hybrid rice plants that can clone their seeds. ஸோ இப்போ இது என்ன பண்ணுது, இந்த ரைஸ் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய சீட்ஸை க்ளோன் பண்ணுறதுக்கு நம்ம இதை பயன்படுத்தியிருக்கோம். அண்டு இம்தியாஸ் காந்த் and Venkatesan Sundaresan and colleagues reported a new study which clearly shows one can re-engineer rice to switch it from a sexual to an asexual mode. ஸோ அப்போ நம்ம இதை வச்சு என்ன பண்ணியிருக்க முடியும், ரிப்போர்ட்டட் இன் ஏ நியூ ஸ்டடி. என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய புது ஆராய்ச்சியில் which clearly shows one can re-engineer rice to switch it from a sexual to அண்ட் ஏசெக்ஷுவல் மோடு. ஸோ அப்போ ரைஸை வந்து விதையிலேருந்து தான் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஏசெக்ஷுவல் மெத்தடில் கூட ரைஸை பிளான் பண்ண முடியும், ரீஎன்ஜினியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க, ரைட்டா. அடுத்தது ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இப்போ RNAi அப்படின்னு ஸ்மால் லெட்டரில் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஐக்கு பேர் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு பேர். All characters of organisms are the result of expression of different genes which are regions of nuclear DNA. ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா எங்கேருந்து நடக்கக்கூடியது அப்படின்னா இன் நியூக்ளியர் டிஎன்ஏ, நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ மூலமாக தான். திஸ் எக்ஸ்பிரஷன் இன்வால்வ்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா படி எடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம், டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறது படி ஆக்கம் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. ஸோ இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது எப்போ நடக்கும், புரோட்டீன் சிந்தசிஸ் போது நடக்கும். உள்ள நியூக்ளியர் டிஎன்ஏலேருந்து என்ன ஆகும், RNA சிந்தசிஸ் நடக்கும். RNA வந்து பார்த்தோன்னா மெசஞ்சர் RNA, ரிபோசோமல் RNA அப்படின்னு பிரியும் இல்லையா, டிரான்ஸ்ஃபர் RNA, ரிபோசோமல் RNAன்னு. ஸோ அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அதாவது டிஎன்ஏலேருந்து RNA வந்து மெசஞ்சர் RNAக்கு மாறுது இல்லையா, ஸோ அதுதான் டிரான்ஸ்கிரிப்ஷன். மெசஞ்சர் RNA டிரான்ஸ்ஃபர் RNAவை எடுத்து அது ரிபோசோமலுக்கு கொண்டுட்டு போகிறது டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் ரெஃபர்ஸ் டு த காப்பிங் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஸ்ட்ராண்ட் ஆஃப் த டிஎன்ஏ கால்டு சென்ஸ் ஸ்ட்ராண்ட் பை RNA அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ RNA என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது அந்த மெசஞ்சர் RNA அப்படிங்கிறது டிஎன்ஏவுடைய ஒரு செக்மெண்ட்லேருந்து என்ன பண்ணும், ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸை காப்பி பண்ணும். ஸோ இப்போ எதுக்காக காப்பி பண்ணுது அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஸ்ட்ராண்ட்ஸ், அதாவது நைட்ரஜன் பேஸ் பேர்ஸை தான் அது காப்பி பண்ணும் ஃபார் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ். திஸ் RNA as soon as it formed cannot be straight away sent to the cytoplasm to undertake the process of translation. ஸோ இப்போ இதால் என்ன பண்ண முடியாது, this RNA as soon as it formed cannot be straight away அவேனா அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்ததுக்கப்புறம் இதை என்ன பண்ண முடியாது, சைட்டோபிளாசத்துக்கு அனுப்ப முடியாது. ஸோ சைட்டோபிளாசத்துக்கு அனுப்பணும்னா தான் அது அங்கே என்ன நடக்கும், டிரான்ஸ்லேஷன் நடக்கும். ஆனால் இங்கே டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஒன் ஆஃப் த மெயின் ஐட்டம்ஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த RNA ஸ்டாண்ட் ஆர் த இன்ட்ரான்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த RNA ஸ்டாண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை என்ன பண்ணுறோம், ஒரு முக்கியமான போர்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அப்போ அது பேர் என்ன அப்படின்னா இன்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆல் திஸ் சேஞ்சஸ் பிஃபோர் டிரான்ஸ்லேஷன் நார்மலி டேக்ஸ் பிளேஸ் வேர் பை சர்டன் ரீஜன்ஸ் ஆஃப் DNA ஆர் சைலன்ஸ். ஸோ இப்போ இங்கே இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா பிஃபோர் டிரான்ஸ்லேஷன் நார்மலி டேக்ஸ் பிளேஸ் வேர் பை
சர்டன் ரீஜன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஆர் சைலன்ஸ். அதாவது டிஎன்ஏவில் சில இடங்கள் சைலண்ட்டாக, அதாவது எந்த ஒரு ஃபங்க்ஷன் செய்யாத போது இங்கே என்ன நடந்துடும், இந்த சேஞ்சஸ் எல்லாமே நடந்துடும் டிரான்ஸ்லேஷனுக்கு முன்னாலே. However, there is an RNA interference pathway. ஸோ இதை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம், இன்டர்ஃபரன்ட் பேத்வேன்னு சொல்கிறோம். RNA interference is a biological process in which RNA molecules inhibit gene expression or translation. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க ஜீன் எக்ஸ்பிரட் பண்ணுறாங்க, இல்லை அப்படின்னா டிரான்ஸ்லேஷனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க, இன்ஹிபிட் டிரான்ஸ்லேஷனை தூண்டுறாங்க. திஸ் இஸ் டன் பை நியூட்ரலைசிங் டார்கெட்டட் எம்ஆர்என்ஏ மாலிகூல்ஸ். ஸோ இப்போ இவங்க வந்து யார் மூலமாக செய்ய முடியும் அப்படின்னா, நியூட்ரலைசிங் டார்கெட்டட் எம்ஆர்என்ஏன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, சைட்டோபிளாசத்துக்கு வரும்போது அவங்க எம்ஆர்என்ஏவாக மாறுவாங்க. அதாவது எம்ஆர்என்ஏ மெசஞ்சர் ஆர்என்ஏ அப்படிங்கிறவங்க யார், ஆக்சுவலாக கேரிங் த கோடான்ஸ் ஃபார் த ப்ரோட்டீன். அதாவது அந்த ப்ரோட்டீன் காப்பி பண்ணாங்க இல்லையா டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸில், ஸோ அதுக்கான அந்த மெசேஜஸ் தான் அங்கே கோடான்ஸாக இருக்கும். சரியா? ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜீன் மூலமாக தான், அதாவது நியூட்ரலைசிங் டார்கெட்டட் எம்ஆர்என்ஏ மூலமாக தான் இந்த ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸுங்கிறது, இந்த ப்ராசஸ்ங்கிறது நடக்குது. ஓகேவா? தென் a simplified model for the RNA interference pathway is based on two steps. ரெண்டு ஸ்டெப்ஸில் நடக்குது இன்டர்ஃபரன்ஸ், RNA interference pathway, each involving ribonuclease enzyme. ஸோ இப்போ ரிபோநியூக்ளியஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இட்ஸ் என்சைம் ஃபார் ரிபோசோம்ஸ், அதாவது என்ன சொல்லுவோம், ப்ரோட்டீன் சிந்தசிஸ், அந்த ரிலேட்டட் தான் நடக்குது ஆர்என்ஏ அப்படிங்கிறது. அதாவது மெசஞ்சர் ஆர்என்ஏ, டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ அண்ட் ரிபோசோமல் ஆர்என்ஏன்னு. ஸோ அப்போ அதில் ரிபோநியூக்ளியஸ் என்சைம் மூலமாக தான் இது நடக்குது. இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் த ட்ரிகர் ஆர்என்ஏ, எதர் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ஆர் மெசஞ்சர் இன்டர்ஃபெரான் ஆர்என்ஏ, பிரைமரி டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து பார்த்தோன்னா எம்ஐஆர்என்ஏன்னு சொல்லுவோம். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தோன்னா பிரைமரி டிரான்ஸ்கிரிப்ட், அதாவது டிஎன்ஏலேருந்து சடனாக காப்பி செய்யப்பட்ட ஃப்ராக்மெண்ட்ஸ் இஸ் ப்ராசஸ்ட் இன்டு ஏ ஷார்ட் இன்டர்ஃபரிங் ஆர்என்ஏ, அதாவது எஸ்ஐஆர்என்ஏன்னு சொல்லுவோம், பை த ஆர்என்ஏஸ் 2 என்சைம்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கால்டு டைசர் அண்ட் ட்ரோசா அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ ஆர்என்ஏஸ் 2 என்சைம்ஸ், இவங்களுக்கு பேர் டைசர் அண்டு ட்ரோசான் பேர். இந்த செகண்ட் ஸ்டெப் எஸ்ஐஆர்என்ஏ, அதாவது ஷார்ட் இன்டர்ஃபரிங் ஆர்என்ஏஸ் ஆர் லொக்கேட்டட் இன்டு த எஃபெக்டர் காம்ப்ளெக்ஸ். இதில் ஆர்என்ஏ இன்டியூஸ்டு சைலன்சிங் காம்ப்ளெக்ஸ், ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக ஆர்என்ஏ இன்டியூஸ்டு சைலன்சிங் காம்ப்ளெக்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க, செகண்ட் ஸ்டெப்பில் SIRNAs are located into the effector காம்ப்ளெக்ஸுக்கு மாற்றப்படுறாங்க. லொக்கேட்டட் இன்டூ எஃபெக்டர் காம்ப்ளெக்ஸு. அந்த காம்ப்ளெக்ஸ் பேர் தான் என்னது, RNA இன்டியூஸ்டு சைலன்சிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். The siRNA is unwound during RISC assembly and the single stranded RNA hybridized with a messenger RNA target. ஸோ இப்போ இங்கே siRNAங்கிறது என்னது, அன்வூண்டு அப்படின்னா பிரியும், ரைட்டா? ஸோ வைண்டிங், ரைட்டா? ஸோ அப்போ பிரிஞ்சு எப்போ பிரியும், ரிஸ்க் அசம்பிளி நடந்துகிட்டு இருக்கும்போது. அதாவது ரிஸ்க் அப்படிங்கிறது என்னது, அந்த RNA இன்டியூஸ்டு சைலன்சிங் காம்ப்ளெக்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது, இந்த இடத்துல அதனுடைய அசம்பிளி நடந்துகிட்டு இருக்கும்போது இது அன்வைண்ட் ஆகிட்டு எங்கே போகும், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA ஹைப்ரிடைஸ், அது எங்கே போய் ஹைப்ரிடைஸ் ஆகும், வித் mRNA டார்கெட்டோடு போய் ஹைப்ரிடைஸ் ஆகும். அதாவது ஹைப்ரிடைசேஷன் நடக்குது. திஸ் RNA இன்டர்ஃபரன்ஸ் இஸ் சீன் இன் பிளான்ட் ஃபீடிங் நெமட்டோட்ஸ். ஸோ இப்போ இந்த RNA இன்டர்ஃபரன்ஸ் எங்கே இருப்பாங்க அப்படின்னா, அந்த பிளான்ட்டை சாப்பிடக்கூடிய சில புழுக்கள் இருப்பாங்க. நெமட்டோட்ஸில் வந்து இந்த RNA இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறவங்க நம்ம பார்த்துருக்கோம், அதாவது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இவங்க தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிஸ்க் காம்ப்ளெக்ஸ் வித் அன்சிப்டு siRNA அப்படின்னு சொல்லுவோம். அன்சிப்டு அப்படின்னா அன்வுண்டட், அதாவது லைனியராக இருக்கக்கூடியது. இது வந்து பிளான்ட் செல்லு. அந்த என்னு போட்டிருக்கிறது நியூக்ளியஸ். ஸோ இப்போ நியூக்ளியஸில் வந்து பார்த்தோன்னா சைட்டோபிளாசத்தில் டபுள் ஸ்டாண்டர்டு RNA இருக்குது. டைசர், ட்ரோசா அப்படின்னு 2 விஷயம் அங்கே பார்த்துருப்போம். டைசர் இருக்குது. இன்ட்ராக்ஷன் ஆஃப் டைசர் வித் டபுள் ஸ்டாண்டர்ட் RNA, 2 RNA, அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் RNAவோட டைசர் அட்டாச்ட் ஆகுது. அட்டாச்ட் ஆகும்போது அது என்னாகும், அதை துண்டாக நடக்குது. ஸோ அப்போ அதுதான் வந்து பார்த்தோன்னா ஷார்ட் இன்டர்ஃபரன் RNAs அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா? இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளான்ட்டை சாப்பிடக்கூடிய இந்த நெமட்டோடு தான் இந்த பக்கத்தில் இருக்காங்க. ஸோ இப்போ நெமட்டோடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்டு RNA அப்டேக் பை த நெமட்டோடு. ஸோ இப்போ இவங்க சாப்பிட்றது மூலமாக அந்த சின்ன அந்த RNAவெல்லாம் எங்கே போயிடுறாங்க, அந்த siRNA ஷார்ட் இன்டர்ஃபரிங் RNA நெமட்டோட்ஸில் போயிடுவாங்க. நெமட்டோட்டில் போன உடனே அங்கே டார்கெட் மெசஞ்சர் RNA அங்கே இருக்கும், அந்த நெமட்டோட்ஸில் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரூட் நாட் நெமட்டோடு அந்த இடத்துல இருப்பாங்க, ரைட்டா? ஸோ க்ளீவ்டு மெசஞ்சர் RNA, அந்த மெசஞ்சர் RNA இவங்க என்ன பண்ணுவாங்க, க்ளீவிங் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இந்த siRNAs அப்படிங்கிறவங்க
அந்த ரிஸ்க் காம்ப்ளெக்ஸ் அன்சிப்டு இதோட சேரும்போது அசம்பிள் ஆகும்போது தான் என்ன நடக்குதுன்னு சொன்னோம் நம்ம மெசஞ்சர் ஆர்என்ஏக்குள்ளார ஹைப்ரிடைசைஸ் ஆகிறாங்க ரைட்டா. ஸோ இப்போ இதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ் ஆர் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ், ஜிஎம் கிராப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரைட்டா. ஸோ இப்போ இந்த ஜிஎம் கிராப்ஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த CRISPR Cas9 ஜீன் டூவில் ஜீனோம் எடிட்டிங் பண்ணியோ அல்லது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி பண்ணியோ நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு பிளான்ட்டை வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ண முடியும். ஸோ அப்படி மாடிஃபை பண்ணப்பட்ட பிளான்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டிரான்ஸ்ஜீனிக் பிளான்ஸ், இல்லை அப்படின்னா ஜிஎம் பிளான்ஸ் அல்லது ஜிஎம் கிராப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரைட்டா. ஹெர்பிசைடு டாலரண்ட் கிளைஃபோசேட் அப்படின்னு சொல்கிறோம். ஹெர்பிசைடு டாலரண்ட் களைக்கொல்லிக்கு எதிராக செய்யக்கூடிய ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன். வீட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட் ப்ராப்ளம் இன் கிராப் ஃபீல்ட்ஸ். ஸோ இப்போ களைகள், வீடு அப்படிங்கிறது கலை தான். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ப்ராப்ளமாக இருந்துகிட்ருக்கு இந்த கிராப் ஃபீல்டில். Weeds not only compete with the crops for sunlight, water, nutrients and space, but also act as a carrier for insects and diseases. ஸோ இப்போ இந்த வீட்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த கிராப்பு, நம்ம ஃபீல்டு கிராப்போட அதான் ஃபீல்டு கிராப் அப்படிங்கிறது நம்ம தோட்டத்தில் என்ன விதைச்சிருக்கிறோமோ அதுதான், நெல்லோ சோளமோ கரும்போ ஏதோ ஒன்று. ஸோ அப்போ அதுதான் ஃபீல்டு கிராப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபீல்டு கிராப்புக்கு வந்து காம்பீட் ஆகுது எதுக்கு, சாப்பாட்டுக்கு, இருப்பிடத்துக்கு, நியூட்ரியண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் வேற ஒன்றுக்கும் இது பண்ணுது, எதுக்கு வழிவகுது. ஸோ இன்செக்ட் வந்து கேரி பண்ணிட்டு வர்றாங்க அண்டு காசிங் டிசீசஸையும் கேரி பண்ணிட்டு வர்றாங்க. இஃப் லெஃப்ட் அன்கண்ட்ரோல்டு வீட்ஸ் கேன் ரெடியூஸ் கிராப் ஈல்ட்ஸ் சிக்னிஃபிகண்ட்லி. ஸோ இப்போ நம்ம வீடை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா இது என்ன பண்ணிடும், நம்மளுடைய ஈல்டிங்கை கம்மி பண்ணிடும், நம்மளுடைய மகசூலை குறைச்சிடும். ஓகேவா. ஸோ இப்போ கிளைஃபோசேட் ஹெர்பிசைடு அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூஸ்டு பை மான்சன்டோ USA கம்பெனி அண்டர் த ட்ரேட் நேம் ரவுண்டப், kills plants by blocking the 5-enopyruvate சிக்கிமேட் 3 பாஸ்பேட் சிந்தசேஸ் EPSPS அப்படிங்கிற என்சைம் மூலமாக தான் இதை இவங்க செய்கிறாங்க. எந்த கம்பெனி, மான்சன்டோ அப்படிங்கிற அமெரிக்க கம்பெனி. அவங்களுடைய அந்த ப்ராடக்ட் நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ட்ரேட் நேம் வந்து பார்த்தோன்னா ரவுண்டப் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. ஸோ இப்போ இந்த ரவுண்டப்புங்கிற இந்த வீடிசைட்ஸை பயன்படுத்தி தான் இதை நம்ம செய்கிறோம். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, பிளாக்கிங் த 5-enopyruvate சிக்கிமேட் 3 பாஸ்பேட் சிந்தசேஸை அந்த என்சைமை தடை செய்யுது. அண்ட் என்சைம் இன்வால்வ் இன் த பயோசிந்தசிஸ் ஆஃப் அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ். ஸோ இப்போ இந்த என்சைமினுடைய வேலை என்ன அப்படின்னா, இட் இன்வால்வ் இன் த பயோசிந்தசிஸ், அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸை உருவாகுது, விட்டமின்ஸை உருவாகுது அண்ட் மெனி செகண்டரி பிளான்ட் மெட்டபாலிட்ஸை உருவாகுது. There are several ways by which crops can be modified to be glyphosate tolerant. ஸோ இப்போ இந்த glyphosate டாலரண்ட்டுக்கு எகென்ஸ்டாக நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய வழிகளில் இந்த ஜீன் மாடிஃபிகேஷன் நம்ம செய்கிறோம் ரைட்டா. One strategy is to incorporate a soil bacterium gene that produces a glyphosate tolerant form of EPSPS. Another way is to incorporate a different soil bacterium gene that produces a glyphosate degrading enzyme. ஸோ இப்போ இது ஒரு வகையில் இருந்தாலும் இன்னொரு வே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, incorporate a different soil bacterium. இந்த இன்ஹாபிட்டிங் சாயில் பாக்டீரியா மண்ணில் வாழக்கூடிய இன்னொரு வகையான பாக்டீரியத்தினுடைய ஜீனோட என்ன ஆகிறாங்க, இன்கார்பரேட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, தட் ப்ரொடியூசஸ் ஏ கிளைஃபாசேட்டு டீக்ரேடிங் என்சைமை கொண்டுட்டு வராங்க. ஸோ அப்போ இதன் மூலமாக அந்த பிளான்ட்டில் வந்து பார்த்தோன்னா அந்த என்சைம் அந்த கிளைஃபாசேட் என்சைம் தடை செய்யப்படும் ரைட்டா. ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹெர்பிசைடு டாலரண்ட் கிராப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வீட் கண்ட்ரோல் இம்ப்ரூவ்ஸ் ஹையர் கிராப் ஈல்ட்ஸு. ஸோ வீட் கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெடியூசஸ் ஸ்ப்ரே ஆஃப் ஹெர்பிசைடு. ஸோ இப்போ ஹெர்பிசைடு நம்ம ஸ்ப்ரே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, குறைச்சிடலாம். ரெடியூசஸ் காம்படிஷன் பிட்வீன் கிராப் பிளான்ட் அண்ட் வீடு. ஸோ இப்போ இது எதை ரெடியூஸ் பண்ணுது, கிராப் பிளான்ட்டுக்கும் வீடுக்குமான காம்படிஷனை குறைச்சிடுது. ஏன்னா இது வந்து வீட்ஸை பூரா என்ன பண்ணிடும், கொன்றும் இல்லையா. யூஸ் ஆஃப் லோ டாக்ஸிசிட்டி காம்பவுண்ட்ஸ் விச் do not remain active in the soil. ஸோ அப்போ இதை லோ டாக்ஸிசிட்டி காம்பவுண்டு அதாவது இந்த வே வந்து பார்த்தோன்னா இட்ஸ் லோ டாக்ஸிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம், கம்மியான நச்சுத்தன்மை தான் இருக்கும். ஸோ அப்போ அதனால் வந்து அது ரொம்ப நாள் மண்ணில் இருக்காது ரைட்டாக. மண் என்ன ஆகிடும், அது டீக்ரேட் ஆகிடும். அண்ட் த அபிலிட்டி டு கன்சர்வ் சாயில் ஸ்ட்ரக்சர் அண்டு மைக்ரோப்ஸ். ஸோ அப்போ அதனால் இங்கே என்ன ஆகும்னா, மண்ணினுடைய வளமானது மெயின்டைன் பண்ணப்படும், டு கன்சர்வ் பாதுகாக்கப்படும். அதே மாதிரி மண்ணில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸுக்கும் ஒன்றும் ஆகிறதில்ல. ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இதில் நடக்கக்கூடியது, அதாவது ஜிஎம் கிராப்ஸில்.
அடுத்து வந்து பார்த்தோன்னா ஹெர்பிசைடு டாலரண்ட் பாஸ்டா. ஸோ இப்போ இது இன்னொரு கம்பெனி. ட்ரேட் நேம் பாஸ்டா ரெஃபர்ஸ் டு a non-selective herbicide containing the chemical compound பாஸ்பினோத்ரெசின் அப்படிங்கிற அந்த காம்பவுண்டு தான் இந்த பிராண்ட் நேம் கொண்டு வந்திருக்காங்க. பாஸ்டா அப்படிங்கிறது இதுவும் ஒன் ஆஃப் த ட்ரேட் நேம் தான், ரைட்டா. ஸோ பாஸ்டா ஹெர்பிசைடு டாலரண்ட் ஜீன் பிபிடி எல் பாஸ்பினோத்ரெசின் வாஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் மெடிகாகோ சட்டேவா பிளான்ட். ஸோ இப்போ இந்த பிளான்ட்லேருந்து தான் இதை என்ன பண்ணுறாங்க, இந்த என்சைமை, அதாவது இந்த ஜீன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஹெர்பிசைட் டாலரண்ட் ஜீனை அப்டைன் பண்ணுறோம். இட் இன்ஹிபிட்ஸ் த என்சைம் glutamine synthase which is involved in ammonia assimilation. ஸோ இப்போ இது என்ன பண்ணுதுன்னா இன்ஹிபிட் த என்சைம் glutamine synthase. glutamine synthase-ங்கிற என்சைமை உருவாகிறத தூண்டுது. இன்ஹிபிட் த என்சைம் glutamine synthase. அப்போ இந்த glutamine synthase-னுடைய வேலை என்ன அப்படின்னா, இது இன்வால்வ் ஆகுது, எதில் இன்வால்வ் ஆகுது, அமோனியா அசிமுலேஷன். சாயிலில் வந்து பார்த்தோன்னா அமோனியாவை அசிமுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அமோனியா அப்படிங்கிறது நைட்ரஜன் காம்பவுண்ட். இதை தான் வந்து பார்த்தோன்னா ஒரு பிளான்ட்டுக்கு தேவையான முக்கியமான ஒரு ஃபெர்டிலைசிங் ஏஜென்ட்டு. இந்த பிபிடி ஜீன், அதாவது இந்த எல் பாஸ்பினோத்ரெசின் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன்டு டுபாக்கோ அண்ட் டிரான்ஸ்ஜெனிக் டுபாக்கோ ப்ரொடியூஸ்டு வாஸ் ரெசிஸ்டன்ட் டு பிபிடி. ஸோ இப்போ இந்த ஜீன் வந்து பார்த்தோன்னா இன்ட்ரடியூஸ்டு இன்டு டுபாக்கோ, புகையிலை செடியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஃபார் எகைன்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் டு பிபிடிக்கு. சிமிலர் என்சைம் வாஸ் ஆல்சோ ஐசோலேட்டட் ஃப்ரம் ஸ்டெப்டோமைசஸ் ஹைக்ரோஸ்கோபிகஸ் அப்படிங்கிற பாக்டீரியத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு என்சைமை நம்ம ஐசோலேட் பண்ணுறோம், அதாவது தனியாக பிரித்து எடுக்கணும். வித் பார்ஜின்ஸ் அண்ட் கோட்ஸ் ஃபார் பிஏடி பாஸ்பினோத்ரெசின் அசிட்டைல் டிரான்ஸ்பரேஸ் அப்படிங்கிற என்சைமை அங்கே ஐசோலேட் பண்ணுறோம். அண்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன்டு கிராப் பிளான்ட்ஸ் லைக் பொட்டேட்டோ அண்ட் சுகர் பீட் அண்ட் டிரான்ஸ்ஜெனிக் கிராப்ஸ் ஹேவ் பீன் டெவலப்டு. ஸோ இப்போ இந்த பிஏடி ஜீன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரடியூஸ்டு இன்டு கிராப் பிளான்ட்ஸில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். என்னென்ன மாதிரியான கிராப் பிளான்ட்ஸ்னால் பொட்டேட்டோ அண்டு சுகர் பீட்டு, நம்ம பீட்ரூட்டில், ரைட்டா, அண்டு டிரான்ஸ்ஜெனிக் கிராப்ஸ்லேயும் நம்ம எதை என்ன பண்ணலாம், டெவலப் பண்ணுறோம். தென் இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் பிடி கிராப்ஸ், அதாவது வந்து பார்த்தோன்னா இப்போ மேலே ரெண்டு பார்த்தோம் இல்லையா, அது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ஹெர்பிசைட் ரெசிஸ்டண்ட்டு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்செக்ட் ரெசிஸ்டண்ட்டு, பூச்சிகளுக்கு எதிராக நடக்கக்கூடியது. ஸோ பிடி பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிடி காட்டன், பிடி காட்டன் இஸ் genetically modified organism or genetically modified pest resistant plant cotton variety which produces an insecticide activity to bollworm. ஸோ இப்போ bollworm அப்படிங்கிற அந்த பூச்சி, அந்த புழுவுக்கு எதிராக தான் என்ன பண்ணுது, நம்ம இந்த பிடி காட்டனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜீன் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். Strains of the bacterium Bacillus thuringiensis produce over 200 different Bt toxins, each harmful to different insects. ஸோ இப்போ இந்த Bacillus thuringiensis அப்படிங்கிற அந்த பாக்டீரியாவிலேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டாக்ஸினை நம்ம ஐசோலேட் பண்ணுறோம். ஸோ இந்த பாக்டீரியாவிலேருந்து பார்த்தோன்னா ஓவர் 200 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிடி டாக்ஸின்ஸ் வந்து என்ன ஆகுது, செக்ரேட் ஆகுது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான புழுக்களுக்கு எகென்ஸ்டாக இது வேலை செய்யுது, ரைட்டா. மோஸ்ட் பிடி டாக்ஸின்ஸ் ஆர் இன்செக்டிசைட் டு த larvae ஆஃப் moths அண்டு butterflies, beetles, cotton bollworms and gadflies, but are harmless to other forms of life. ஸோ அப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா இந்த மோஸ்ட் ஆஃப் த பிடி டாக்ஸின்ஸ் ஆர் இன்செக்டிசைடல், அதாவது பூச்சிகளுக்கு எதிராக. எந்த பூச்சிகளுக்கு எதிராக அப்படின்னா லார்வா ஆஃப் மோத்து, பட்டர்ஃப்ளைஸு, பீட்டில்ஸு, காட்டன் போல்வாம்ஸு அண்டு கேட்ஃப்ளைஸ். ஸோ அப்போ இவைகளுக்கு எதிராக இந்த ஜீன் ஆனது வேலை செய்யுது, இந்த டாக்ஸினானு வேலை செய்யுது. ஆனால் தே ஆர் ஹார்ம்லெஸ் டு அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப். மற்ற பிளான்ட்டுக்கோ அல்லது அதை சாப்பிடக்கூடிய ஹெர்பிவோர்ஸுக்கோ இல்லை நமக்கோ ஹியூமன் பீஸுக்கோ எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்துறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா the genes are encoded for toxic crystals in the cry group of endotoxin. When insects attack and eat the cotton plant, the cry toxins are dissolved in the insect's stomach. ஸோ இப்போ இதில் என்ன நடக்கும், அந்த பிடி டாக்ஸினில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் டாக்ஸிக் கிறிஸ்டல்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் க்ரை குரூப் ஆஃப் எண்டோடாக்சின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா. அந்த க்ரை குரூப் ஆஃப் எண்டோடாக்சின் என்ன பண்ணும் அப்படின்னா, அது பூச்சிங்க வந்து அந்த இலைகளையோ அல்லது தண்டையோ கடிக்கும்போது அந்த டாக்ஸின் வந்து அந்த பூச்சியினுடைய உடம்புல போயிட்டு இன்ஜெஸ்ட் ஆகிட்டு ஸ்டொமக்கில் என்ன ஆகிடும், டிசால்வ் ஆகிடும். ஸோ அதனால் அந்த புழுவானது என்ன ஆகிடும், செத்து போயிடும். The epithelial membranes of the gut block certain vital nutrients, thereby sufficient regulation of potassium ions are lost in the insect and results in the death of epithelial cells in the intestine membrane, which leads to the death of the larvae. ஸோ அப்போ அது எப்படி சாகுது அப்படின்னா, அந்த புழுனுடைய குடலில் இருக்க இல்லையா எபித்திலியல் மெம்பரேன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்டன் விட்டல் நியூட்ரியன்ஸ் வந்து என்ன ஆகும், ரெகுலேட் பண்ணக்கூடிய அந்த பொட்டாசியம் அயன்ஸ் வந்து இங்கே என்ன ஆகிடும்,
இந்த பிடி அந்த கிரைடாக்சின்ஸ் மூலமாக அது இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ அது இல்லாமல் போகிறதுனால அதனுடைய எபித்தீலியல் செல்ஸ் என்ன ஆகிடும், அழிஞ்சு போயிடும். அதனுடைய குடலில் இருக்கக்கூடிய எபித்தீலியல் செல்ஸ் அழிஞ்சிடும். ஸோ அப்போ அதனால் இந்த இன்டெஸ்டைன் மெம்பரேன் அழியிறதுனால தான் இந்த புழுக்களுக்கு என்ன வருது, டெத் அப்படிங்கிறது வருது. ஸோ இப்போ இதனுடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, the advantages of BT cotton are yield of cotton is increased due to effective control of bollworms. ஸோ இப்போ இந்த போல்வாம்ஸை நம்ம தடுத்துட்டது மூலமாக நமக்கு ஈல்டிங் நிறைய கிடைக்குது. ரிடக்ஷன் இன் இன்செக்டிசைடு யூஸ் இன் த கல்டிவேஷன் ஆஃப் BT காட்டன். ஸோ இப்போ BT காட்டன்ஸ் நம்ம உபயோகப்படுத்துறது மூலமாக நம்ம இன்செக்டிசைட் பூச்சிக்கொல்லிகள் அதிகம் தெளிக்க தேவையில்லை. அடுத்து பொட்டன்ஷியல் ரிடக்ஷன் இன் த காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன். ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் டோட்டலாக எடுக்கையில் நம்ம இன்செக்டிசைடுக்குன்னு எந்த ஒரு பணத்தையும் நம்ம செலவு பண்ண போகிறதில்ல, ரைட்டா. ஸோ இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, காஸ்ட் ஆஃப் BT காட்டன் சீட் இஸ் ஹை. ஸோ அப்போ இதனுடைய சீடே வந்து விலை அதிகம். BT காட்டனுடைய சீடே விலை அதிகம், நம்ம நார்மல் காட்டன் சீடை விட 2 மடங்கு அதிகம். எஃபெக்டிவ்னஸ் அப் டு 120 days ஆஃப்டர் தட் எஃபிஷியன்சி இஸ் ரெடியூஸ்டு. ஸோ இப்போ இந்த BT காட்டன் சீட் இருக்கு இல்லையா, ஸோ இது 120 நாள் வரைக்கும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய எஃபிஷியன்சி குறைய ஆரம்பிக்கும். ineffective against sucking pests like jassids, aphids and whitefly. ஸோ இப்போ இவங்களுக்கு எகென்ஸ்டாக வந்து பார்த்தோன்னா இது வந்து அதிகம் வேலை செய்கிறதில்ல. ஸோ ineffective against sucking pestனா உறிஞ்சக்கூடியது, சாப்பிட்றது கிடையாது. ஸோ மற்ற போல்வாம்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா லீஃபை கட் பண்ணும், ஸ்டெம்மை கட் பண்ணும். ஸோ இப்போ இவங்க வந்து கட் பண்ணுறது கிடையாது. ஸோ அப்போ இதனால் இவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்துறதில்ல. அண்ட் அஃபெக்ட்ஸ் பாலினேட்டிங் இன்செக்ட்ஸ் அண்ட் தஸ் ஈல்டு. ஸோ இப்போ பட்டர்ஃப்ளைஸ் அப்புறம் சில பூச்சிகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸாக இருக்காங்க. மோஸ்ட்லி பட்டர்ஃப்ளைஸ் அப்படிங்கிறவங்க பாலினேட்டர்ஸ் இல்லையா. ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து இந்த பிளான்ட்டில் வந்து அவங்க பாலினேட் பண்ணுறதுக்கு அல்லது போலன் கிரெயின்ஸில் இது பண்ணுறதுக்கு வந்தாங்க அப்படின்னா ஸோ இவங்களுக்கு வந்து அது ஆபத்தாக முடியும், ரைட்டா. ஸோ அஃபெக்ட்ஸ் பாலினேட்டிங் இன்செக்டை வந்து இது என்ன பண்ணிடுது, குறைச்சிருது. அதனால் பாலினேஷனே இல்லாமல் போயிடும், ரைட்டா. ஸோ அடுத்து வந்து இதில் ரெண்டாவது BT பிரிஞ்சால். ஸோ இந்த BT காட்டனு, இது வந்து BT பிரிஞ்சால். ஸோ கத்திரிக்காய், BT கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. So the BT brinjal is another transgenic plant created by inserting a crystal protein gene. அதாவது CRY1AC அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கிறிஸ்டல், அதை தான் க்ரைன்னு சொல்கிறோம். ஃப்ரம் த சாயில் பாக்டீரியம் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். இதுக்கு முன்னால் எடுத்தோம் இல்லையா, BT காட்டனில் இருந்துச்சு இல்லையா, அதே தான், சரியா. ஸோ இப்போ இந்த இதில் தான் வந்து பார்த்தோம்னா into the genome of various brinjal cultivars the insertion of gene along with other genetic elements such as promoters, terminators and an antibiotic resistance marker gene into the brinjal plant is accomplished using Agrobacterium mediated genetic transformation. The BT brinjal has been developed to give resistance against lepidopteran insects. ஸோ இப்போ லெபிடோப்ரான் இன்செக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நம்ம ஏஃபைட்ஸ் மாதிரி தான் இருக்கும், ரைட்டு. ஸோ அந்த இன்செக்ட் மாதிரி இருக்கும். அண்ட் பர்டிகுலர் த பிரிஞ்சால் ஃப்ரூட் அண்டு ஷூட் போரர் அப்படின்னு சொல்லுவோம். லூசினோட்ஸ் ஆர்பனாலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஷூட் போரர், தண்டுலையும் காயிலையும் ஓட்டை போட்டு உள்ளே போகக்கூடிய புழு, ரைட்டா. ஸோ இப்போ இது 2 இன்செக்ட்டுக்கு எதிராக தான் இந்த BT பிரிஞ்சால் அப்படிங்கிறவங்க எடுக்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ், அக்ரோபாக்டீரியம் மீடியேட்டடு ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் இங்கே நடக்கும். ஸோ இப்போ அக்ரோபாக்டீரியம் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோன்னா இவங்களும் சாயில் இன்ஹேபிட்டிங் பாக்டீரியா தான். நம்ம இதுக்கு முன்னால் பார்த்துருப்போம், க்ரௌன் கால் டிசீஸை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா, ரைட்டா. ஸோ இப்போ இதிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த பிளாஸ்மிடை தான் நம்ம என்னவா பயன்படுத்துகிறோம், இங்கே வெக்டார்ஸாக நம்ம பயன்படுத்துகிறோம், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தாரா மஸ்டர்டு ஹைப்ரிட், DMHன்னு சொல்லுவோம். நம்ம கடுகில் இருக்கக்கூடிய ஹைப்ரிட் வெரைட்டி தாரா. So DMH11 is transgenic mustard developed by a team of scientists at the Center of Genetic Manipulation of Crop Plants, Delhi University under government sponsored project. ஸோ இப்போ இந்த டெல்லி கவர்மெண்ட் ப்ராஜெக்டில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைப்ரிடைசேஷன் பண்ணியிருக்காங்க, ரைட்டா. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா இட் இஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு வெரைட்டி ஆஃப் ஹெர்பிசைடு டாலரண்ட் மஸ்டர்டு. கடுகு ஹெர்பிசைடு டாலரண்ட்னா என்னென்னு சொல்லுவோம், களைகளுக்கு எதிராக, வீடிசைடு அதுக்கு எதிராக வளரக்கூடிய கடுகு செடி. இட் வாஸ் கிரியேட்டட் பை யூஸிங் பார்னேஸ் ஆர் பாஸ்டர் டெக்னாலஜி ஃபார் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் பை ஆடிங் ஜீன்ஸ் ஃப்ரம் சாயில் பாக்டீரியம் தட் மேக்ஸ் மஸ்டர்ட் ஏ செல்ஃப் பாலினேட்டிங் பிளான்ட். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன ஜீன் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதில் செல்ஃப் பாலினேட்டிங் பண்ணிக்கக்கூடிய ஜீனை நம்ம அதில் இன்சர்ட் பண்ணுறது மூலமாக இந்த மஸ்டர்ட் என்ன பண்ணும், செல்ஃப் பாலினேட் பண்ணிக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா கிராஸ் பாலினேஷன் கிடையாது, ரைட்டா. ஸோ அப்போ செல்ஃப் பாலினேட் பண்ணுறது மூலமாக அதனுடைய ஓன் ஜீனோம் வந்து என்ன ஆகும்,
தொடர்ந்து கண்டினியூட்டியாக நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ DMH11 contains 3 genes which bargene, barnase and barster sourced from soil bacterium. ஸோ soil bacterium அப்படிங்கிறது எது பேசிலஸாகவும் இருக்கலாம் அல்லது அக்ரோபாக்டீரியமாகவும் இருக்கலாம், ரைட்டா. The bargene had made plant resistant to herbicide named Basta. ஸோ பாஸ்டாவுக்கு எதிராக அந்த பாஸ்டா நம்ம பிராண்ட் நேம் பார்த்தோம் இல்லையா, ட்ரேட் நேமு. ஸோ அப்போ அதில் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா வைரஸ் ரெசிஸ்டண்ட்டு. மெனி பிளான்ஸ் ஆர் அஃபெக்டட் பை வைரஸ் அட்டாக் ரிசல்ட்டிங் சீரீஸ் ஆஃப் லாஸ் இன் ஈல்ட் அண்ட் ஈவன் டெத். ஸோ அப்போ வைரஸ் டிசீசஸ் அப்படிங்கிறது பிளான்ஸில் ஒரு மேஜர் காசாக இருந்துகிட்ருக்கு, ரைட்டா. ஸோ biotechnological interventions is used to introduce viral resistant genes into the host plant so that they can resist the attack by virus. ஸோ இப்போ இதன் மூலமாக வைரஸ் வந்து அந்த பிளான்ட்டை அட்டாக் பண்ணாத மாதிரி நம்ம அது வைரஸுக்கு எதிராக என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ரெசிஸ்ட் பண்ணி வச்சுருப்போம். This is by introducing genes that produce resistant enzymes which can deactivated viral DNA. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த பிளான்ட்டினுடைய ஜீனோமில் ரெசிஸ்டண்ட் என்சைம்ஸை நம்ம வச்சுருப்போம், ரைட்டா. ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டண்ட் என்சைம் என்ன பண்ணுன்னா வைரல் ஜீனோம் வந்து அந்த செல்லை அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா அந்த வைரல் ஜீனோம் என்ன பண்ணிவிடுது, டீஆக்டிவேட் பண்ணிட்டுரும். ஸோ இப்போ அதனால் அது என்ன ஆகுது, மல்டிப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்போ அதனுடைய பிளான் ஜீனோம் அப்படியே பிளான் ஜீனோமாகவே தான் இருக்கும். அடுத்து ஃப்ளேவர் சேவர் டொமேட்டோ. ஸோ இப்போ தக்காளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்ரோபாக்டீரியம் மீடியேட்டட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டெக்னிக் வாஸ் ஃபாலோடு டு ப்ரொடியூஸ் ஃப்ளேவர் சேவர் டொமேட்டோ தட் இஸ் ரிட்டைனிங் த நேச்சுரல் கலர் அண்ட் ஃப்ளேவர் ஆஃப் டொமேட்டோ. ஸோ இப்போ தக்காளியினுடைய கலர் அண்டு அதனுடைய ஃப்ளேவர், ஸோ இப்போ இது ரெண்டையும் மெயின்டைன் பண்ணக்கூடியது தான் ஃப்ளேவர் சேவர் டொமேட்டோ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெனட்டிக் இன்ஜினியர்டு தான், மாடிஃபைடு கிராப் தான். So, through genetic engineering, the ripening process of the tomato is slowed down and thus prevented from softening and to increase the shelf life. ஸோ இப்போ இந்த ஜெனட்டிக் என்ஜினியரிங்கில் என்ன பண்ணியிருப்போம்னா இதனுடைய ஜீனில் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம், த ரைப்பனிங் ப்ராசஸ் ஆஃப் த டொமேட்டோ ஸ்லோடு டவுன். ஸோ அப்போ அதில் பழுக்கக்கூடிய அந்த டைமை என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கான ஜீனை நம்ம அதிகப்படுத்தியிருக்கோம். அண்ட் thus prevent it from softening and to increase the shelf life. ஸோ அப்போ அதனுடைய வாழ்நாளை வந்து அதிகப்படுத்தக்கூடிய அந்த ஜீனை நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது மூலமாக இந்த தக்காளி என்ன ஆகிறதில்ல, அவ்வளோ சீக்கிரத்தில் ரொம்ப கனிஞ்சிறதில்ல, சிகப்பாகவே இருக்கும், அந்த செல்ஃப் ரெட் ரிட்டைன் ஆகிட்டே இருக்கும். அண்ட் அதனுடைய ஃப்ளேவரும் மாறுறதில்ல ரொம்ப நாளைக்கு, ரைட்டா. ஸோ நார்மலாக இருக்கிறத விட ஒரு 10 days. இப்போ இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் ஆஃப் டொமேட்டோஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ அங்கேருந்து எங்கே ஃபாரின்லேருந்தோ அல்லது நார்த் இந்தியாவிலேருந்தோ இங்கே வருது அப்படின்னா 4-5 நாளைக்கு மேலே அன்றைக்கி பறிக்கிற அன்றைக்கி எப்படி இருக்குதோ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, இங்கே கொண்டு மார்க்கெட்டுக்கு வர்ற அன்றைக்கி நம்ம வாங்குகிற அன்றைக்கும் அது அப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய இந்த மாடிஃபைடு ஜீன்ஸ் தான். ஸோ இப்போ the tomato was made more resistant to rotting by agrobacterium mediated gene. ஸோ இப்போ அந்த ராட்டிங் அப்படின்னு பார்த்தோம், இந்த அழுகல் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ அந்த அழுகக்கூடியதையும் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ரெசிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ட் டு ராட்டிங், அழுகிறத தடுக்கக்கூடிய அந்த ஜீன், அழுகக்கூடிய ஜீனையும் நம்ம எடுத்துட்டதுனால ஸோ இந்த பிளான்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் என்ன இல்லை அழுகிறது இல்லை. ஸோ இப்போ எதன் மூலம்னா அக்ரோபாக்டீரியம் மீடியேட்டட் ஜீன் டிரான்ஸ்ஃபர் தான் இதுலேயும். ஸோ இப்போ இந்த ராட்டிங் அழுகிறத வந்து தடுக்கக்கூடிய அந்த ஆன்டிசென்ஸ் ஜீன் வந்து பார்த்தோன்னா which interferes with the production of the enzyme paligalactunase which help in delaying the ripening process of tomato during long storage and transportation. ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா production of the enzyme interferes production of the enzyme paligalactunase அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த என்சைம் என்ன பண்ணுன்னா which help in delaying the ripening process. தக்காளியில் வந்து பார்த்தோன்னா ரைப்பனிங் ப்ராசஸை தடுக்கக்கூடியது தான் இந்த பாலிகாலக்டுனேஸ் அப்படிங்கிறது. அடுத்து கோல்டன் ரைஸ், பயோஃபார்ட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைஸில் வந்து பார்த்தோன்னா அதனுடைய மினரல் கண்டென்ட்டை அதிகப்படுத்துறதுக்காக, விட்டமின் கண்டென்ட்டை அதிகப்படுத்துறதுக்காக பண்ணப்பட்டது தான் இந்த கோல்டன் ரைஸ். So golden rice is a variety of Oryza sativa rice produced through genetic engineering of biosynthesized beta carotene, a precursor of vitamin A in the edible parts of rice developed in Incopotricus and his group. So இப்போ Incopotricus and his groupனால தான் இந்த golden rice variety ஆனது engineered செய்யப்பட்டுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயோசிந்தசைஸ்டு பீட்டா கரோட்டினா அதிகப்படுத்தியிருக்கோம் அண்ட் ப்ரீகர்சர் ஆஃப் விட்டமின் ஏவை வந்து அதிகப்படுத்தியிருக்கோம் ரைஸில் எடிபிள் பாட்டில். The aim is to produce a fortified food to be grown and consumed in areas with a shortage of dietary vitamin A. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் ஏ குறைவாக கிடைக்கக்கூடிய இடங்களில் இந்த ரைஸை பயிர் பண்ணுறது மூலமாக அந்த பகுதி மக்களுக்கு என்ன கிடைக்கும், அவங்க சாப்பிடக்கூடிய அரிசி மூலமாகவே அவங்களுக்கு தேவையான விட்டமின் ஏ கிடைச்சிருது. அண்ட் கோல்டன் ரைஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் இட்ஸ் பேரண்டல் ஸ்ட்ரெயின் பை த அடிஷன் ஆஃப் 3 பீட்டா கரோட்டின் பயோசிந்தசிஸ் ஜீன் நேம்லி சை, அதாவது PSI ஃபைட்டோன் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஃபைட்டோயின் சிந்தேஸ்
from daffodil plant Narcissus pseudo-narcissus and CRT1 gene from the soil bacterium Erwinia aridora and LIC lycopene cyclase gene from wild type of rice endosperm. ஸோ இப்போ இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கோல்டன் ரைஸ் அப்படிங்கிறது டிஃபர்ஸ் ஃப்ரம் இட்ஸ் பேரண்டல் ஸ்ட்ரெயின். பேரண்டல்லேருந்து டிஃப்ரெண்ட் ஆகுது எப்படின்னா த அடிஷன் ஆஃப் 3 பீட்டா கரோட்டின் பயோசிந்தசைஸ் ஜீன்ஸ். ஸோ அப்போ 3 பீட்டா கரோட்டினுக்கான ஜீன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இதில் ஆட் பண்ணுறோம். என்னென்ன நேம்லி ஃபைட்டோயின் சிந்தேஸ் ஃப்ரம் டெஃபோடில் பிளான்ட்டு. ஸோ டெஃபோடில் பிளான்ட்லேருந்து ஃபைட்டோயின் சிந்தேஸ். அடுத்து வந்து பார்த்தோன்னா நார்சிசஸ் சூடோ-நார்சிசஸ் அப்படிங்கிறது அண்டு CRT1 அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஃப்ரம் த சாயில் பாக்டீரியம் எர்வினியா ஆரிடோரா, இது ரெண்டாவது. அடுத்து வந்து பார்த்தோன்னா LIC லைக்கோபின் சைக்ளேஸ் அப்படிங்கிற ஜீன் ஃப்ரம் வைல்டு டைப் ரைஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் இதை அப்படியே ஐசோலேட் பண்ணி இதில் ஜெனட்டிக் மாடிஃபைட் பண்ணியிருக்கோம். ரைட்டா. அடுத்தது எண்டோஸ்பெர்ம் ஆஃப் நார்மல் ரைஸ் டஸ் நாட் கண்டெயின் பீட்டா கரோட்டின். அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய ரைஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கிறதில்ல, பீட்டா கரோட்டின் இருக்கிறதில்ல. கோல்டன் ரைஸ் ஹேஸ் பின் ஜெனட்டிக்கலி ஆல்டர்டு ஸோ தட் த எண்டோஸ்பெர்ம் நம்ம அக்யூமுலேட்ஸ் பீட்டா கரோட்டின். ஸோ இப்போ இதை நம்ம ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறதுனால இந்த கோல்டன் ரைஸில் என்ன இருக்கும், அதிகமாக பீட்டா கரோட்டின் அளவு நிறையவே இருக்கும். ரைட்டா, அக்யூமுலேட்ஸ். This has been done using recombinant DNA technology. Golden rice can control childhood blindness, cerebophthalmia. ஸோ இப்போ இந்த கோல்டன் ரைஸ் வந்து பார்த்தோன்னா விட்டமின் ஏ அதிகம் இருக்கிறதுனால இட் கண்ட்ரோல்டு சைல்டுஹுட் பிளைண்ட்னஸ். ஸோ குழந்தைகளுக்கு கண் பார்வை கிடைக்காம போகுது இல்லையா, பிறக்கும் போதே குழந்தைங்க கண் பார்வை இழந்து கிடைக்கும். அதே பிறந்த குழந்தைங்களுக்கு கண் பார்வையானது இழக்கப்படுது. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து இங்கே தடுக்கப்படுது செரப்தால்மியா மூலமாக. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா கோல்டன் ரைஸ்ன்னு சொல்லுவோம். ரைஸே வந்து பார்த்தோன்னா என்ன கலரில் இருக்குது, சும்மா கோல்டன் கலரில் இருக்குது இல்லையா. ஸோ அதனால தான் இது வந்து கோல்டன் ரைஸ். அது GM ஃபுட் பெனிஃபிட்ஸ். ஸோ இப்போ GM ஃபுட்ஸினுடைய பெனிஃபிட்ஸ், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்ஸினுடைய பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோன்னா ஹை ஈல்டு வித்தவுட் பெஸ்ட். ஸோ பூச்சிக்கொல்லிகளோ அல்லது களைக்கொல்லிகளோ இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய ஹை ஈல்டு எடுக்க முடியும், அதிக மகசூல் பெற முடியும். 70% ரிடக்ஷன் ஆஃப் பெஸ்டிசைட் யூசேஜ். ஸோ இப்போ இதில் பெஸ்டிசைட் யூசேஜ் நம்ம பண்ணுறதில்ல, 70% ரெடியூஸ்டு. ஏன்னு கேட்டோம் அப்படின்னா அது ஆல்ரெடி என்ன பண்ணிடுறோம், பெஸ்டிசைட் ரெசிஸ்டன்ட் நம்ம உருவாக்கியிருக்கோம். ரெடியூஸ் சாயில் பொல்யூஷன் ப்ராப்ளம். ஸோ இப்போ ஃபெர்டிலைசர்ஸோ அல்லது வீடிசைட்ஸோ அல்லது இன்செக்டிசைட்ஸோ நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதில்ல, அல்லது உரமாக நம்ம எதுவும் மண்ணில் போடுறதில்ல. ஸோ இப்போ அதனால் வந்து சாயில் பொல்யூஷன் ஆகிறதில்ல. கன்சர்வ் மைக்ரோபியல் பாப்புலேஷன் இன் சாயில். ஸோ இப்போ இதெல்லாம் மண்ணுக்கு போகாததுனால அந்த மண்ணில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் என்ன ஆகிறதில்ல, சாகிறதில்ல, மண்புழுக்களும் சாகிறதில்ல. ஸோ இப்போ இட்டு ரிட்டைன் த சாயில் ஃபெர்டைல். ரைட்டா. ஸோ வளமான மண்ணை தக்க வச்சுக்குது. ஸோ இப்போ GM ஃபுட்ஸில் இருக்கக்கூடிய ரிஸ்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிலீவ்டு டூ அப்படின்னு சொல்கிறோம். பிலீவ்டு டூன்னு ஏன் அவங்க போடுறாங்க அப்படின்னா நம்பப்படுதுன்னு சொல்கிறாங்க. ரைட்டா, இல்லைன்னு சொல்லலை, நம்பப்படுதுன்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் அஃபெக்ட் லிவர், கிட்னி ஃபங்க்ஷன் அண்டு கேன்சர். ஸோ அப்போ இது லிவரை, கிட்னியை பாதிக்குது அண்டு கேன்சரை உருவாகுது அப்படின்னு சொல்கிறோம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்டு ஃபிசிக்கல் டிஸார்டர். ஸோ இப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னா மேல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ரோஜன், ஃபீமேல்ஸில் வந்து பார்த்தோன்னா எஸ்ட்ரோஜன் ட்ரக்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இதில் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால அங்கே வந்து பார்த்தோன்னா சம் ஸ்டெரிலிட்டி ஏற்படுது ஹியூமன் பீயிங்ஸில். அண்டு அனஃபைலாக்டிக் ஷாக், சடன் ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் அண்டு அலர்ஜிஸ். ஸோ இப்போ இது ரெண்டையும் உருவாகுது. அட்வர்ஸ் எஃபெக்ட் இன் இம்யூன் சிஸ்டம் பிகாஸ் ஆஃப் பாக்டீரியல் ப்ரோட்டீன். ஸோ அப்போ இம்யூன் சிஸ்டத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அது எதனாலனா உள்ள பாக்டீரியல் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்கிறோம். லாஸ் ஆஃப் வியபிலிட்டி ஆஃப் சீட்ஸ் சீன் இன் டெர்மினேட்டர் சீட் டெக்னாலஜி ஆஃப் GM கிராப்ஸ். ஸோ அப்போ வியபிலிட்டி சீட்ஸ் வந்து நம்ம இழந்துடுறோம். அதாவது நம்மகிட்ட இருந்த அந்த பாரம்பரியமாக இருந்த அந்த விதைகளை வந்து நம்ம இழந்துடுறோம். ஏன்னா இதில் டெர்மினேட்டர் சீடு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் GM கிராப்ஸில். ரைட்டா. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட் அப்படிங்கிறது PHB. ஸோ சிந்தட்டிக் பாலிமர்ஸ் ஆர் நான் டீக்ரேடபிள் அண்ட் பொல்யூட் த சாயில் அண்ட் வென் பர்ன்ட் ஆட் டயாக்சின் இன் த என்விரான்மெண்ட் விச் காஸ் கேன்சர். ஸோ இப்போ சிந்தட்டிக் பாலிமர்ஸ் பிளாஸ்டிக்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த பாலிமர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நான் டீக்ரேடபிள். ஸோ அப்போ அது வந்து மக்கி போகிறதில்ல. அண்டு சாயிலில் வந்து பார்த்தோன்னா பொல்யூஷனை ஏற்படுத்துது. அல்லது எரிச்சோம் அப்படின்னா அது வந்து பார்த்தோம் அப்படின்னா டயாக்சினை என்விரான்மெண்ட்டில் சேர்க்குது. ரைட்டாக, புகையை சேர்க்கறது மூலமாக இட் காஸ் கேன்சர். So efforts were taken to provide an alternative eco-friendly biopolymers. ஸோ இப்போ பயோபாலிமர்ஸை அல்லது பயோபிளாஸ்டிக்ஸை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். பாலிஹைட்ராக்சி
alkanoates அப்படிங்கிறதும் and polyhydroxy butyrate are group of degradable biopolymers which have several medical applications such as drug delivery, scaffold and heart valves. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இவங்க வந்து அதாவது பாலிஹைட்ராக்சி ஆல்கனோய்ட்ஸ் அப்படிங்கிறவங்களும் பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோன்னா டீக்ரேடபிள் பயோபாலிமர்ஸ் எங்கே இருக்காங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் நம்ம அதிகம் பயன்படுத்துகிறோம். ஸோ ட்ரக் டெலிவரியில் ஸ்கஃபோல்டு அண்டு ஹார்ட் வால்வ்ஸ் தயாரிக்கிறதுல ரைட்டா, அதாவது பைபாஸ் சர்ஜரி ஹார்ட்டில் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுக்கான டியூப்ஸ் வைக்கிறது இதிலெல்லாம் பயன்படுத்துகிறோம். ஸோ பிஹெச்எஸ் ஆர் பயாலஜிக்கல் மேக்ரோமாலிகூல்ஸ் அண்ட் தெர்மோபிளாஸ்டிக்ஸ் விச் ஆர் பயோடிகிரேடபிள் அண்டு பயோகம்பேட்டபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த பிஹெச்எஸ் அப்படிங்கிறது மேக்ரோமாலிகூல்ஸ் தான் தெர்மோபிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தெர்மோபிளாஸ்டிக்ஸ் அப்படின்னா அதாவது ஹீட், அதாவது என்ன சொல்லுவோம், தெர்மோனாலே என்னது ஹீட்டுன்னு சொல்லுவோம். தெர்மோபிளாஸ்டிக்ஸ் அப்படின்னா ஈஸியாக டீக்ரேட் ஆகக்கூடியது, விச் ஆர் பயோடிகிரேடபிள் அண்ட் பயோகம்பேட்டபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செவரல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஹேவ் பின் யூட்டிலைஸ்டு டு ப்ரொடியூஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிஹெச்எஸ் இன்க்ளூடிங் கிராம் பாசிட்டிவ் லைக் பேசிலஸ் மெகடீரியம், பேசிலஸ் சப்டைலிஸ் அண்ட் கொரினோபாக்டீரியம் glutamicum, gram negative bacteria like group Pseudomonas species and alkaligens யூட்ரோபஸ் அப்படிங்கிறதும். ஸோ இதில் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாஸ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாஸ் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஹெச்எஸ் அப்படிங்கிறது அதிகமாக ப்ரொடியூஸ் செய்யப்படுது. இதை ஐசோலேட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பிஹெச்எஸ்ஸையும் பிஹெச்பியையும் நம்ம அதிகமாக சிந்தசைஸ் பண்ணுறோம். அடுத்து பாலிலாக்டிக் ஆசிட் PLA. ஸோ பாலிலாக்டிக் ஆசிட் ஆர் பாலிலாக்டைடு அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இட்ஸ் பயோடிகிரேடபிள் அண்ட் பயோ ஆக்டிவ் தெர்மோபிளாஸ்டிக். ஸோ இப்போ சூடை தக்க வச்சுக்கிற அந்த பிளாஸ்டிக்ஸ்ன்னு நான் சொல்கிறோம் தெர்மோபிளாஸ்டிக்ஸ். இட் இஸ் அன் அலிஃபேட்டிக் பாலியஸ்டர் derived ஃப்ரம் ரெனியூவபிள் சோர்சஸ் such as corn starch, cassava root, chips ஆர் starch of sugar cane. ஸோ இப்போ இதிலேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தெர்மோ பிளாஸ்டிக் கவர்ஸ் நம்ம உருவாக்குறோம். ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் PLA டூ மெயின் மோனோமர்ஸ் ஆர் யூஸ்டு. ரெண்டு மோனோமர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று லாக்டிக் ஆசிட் அண்ட் த சைக்ளிக் டயஸ்டர் லாக்டைடு அப்படிங்கிறது தான். The most common route is the ring opening polymerization of lactide with metal catalyst like a tin octate in solution. The metal catalyzed reaction results in equal amount of D and polylactic acid அல்லது polylactide அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் கெமிக்கல் டெரிவேட்டிவ்ஸு. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ பாலிலாக்டிக் ஆசிட் ப்ராடக்ட் அப்படிங்கிற அந்த டீ போட்டு வச்சுருக்கக்கூடிய அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து பாலிலாக்டிக் ஆசிட் ப்ராடக்ட் ரைட்டா. உள்ளே இருக்கக்கூடிய டீ கிடையாது, அந்த கவரிங் அந்த பேப்பர் தான் ரைட்டா. ஸோ இட் இஸ் அதாவது அலிஃபேட்டிக் பாலியஸ்டர். நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிப்பீங்களே அலிஃபேட்டிக் காம்பவுண்டு அரோமேட்டிக் காம்பவுண்டுன்னு. ஸோ அதில் இது வந்து பார்த்தோன்னா அலிஃபேட்டிக் பாலியஸ்டரு. எதுலேருந்து எடுக்கிறோன்னா ரெனியூவபிள் சோர்ஸஸ்லேருந்து எடுக்கிறோம். கார்ன் ஸ்டார்ச், மக்காச்சோள மாவு, கெசவா ரூட்டு, அதாவது கெசவானா குச்சிக்கிழங்கு ரூட்டு, அப்புறம் சிப்ஸ் அண்ட் ஸ்டார்ச் ஆஃப் சுகர் கேனு, மொலாசஸ்லேருந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா டூ மெயின் மோனோமர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஒன்று லாக்டிக் ஆசிட், இன்னொன்று சைக்ளிக் டயஸ்டர் லாக்டைடு. இது ரெண்டு தான் பண்ணுறோம். காமன் ரூட் அப்படிங்கிறது ரிங் ஓப்பனிங் பாலிமரைசேஷன் ஆஃப் லாக்டைடு. ஸோ இப்போ ரிங் ஓப்பனிங்னா இப்போ லாக்டைடில் வந்து பார்த்தோன்னா லாக்டிக் ஆசிட் வந்து பார்த்தோன்னா கெமிக்கல் ஃபார்மில் ஒரு ரிங் இருக்கும் இல்லையா, ரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் போடுவோம் பென்சின் ரிங் மாதிரி. ஸோ இப்போ அதுலேருந்து அந்த ரிங் ஓப்பனிங் பாலிமரைசேஷன் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், வித் மெட்டல் கேட்டலிஸ்ட்டு பயன்படுத்துகிறோம். லைக் டின் ஆக்டேட்டின் சொல்யூஷனாக நம்ம பயன்படுத்தும் போது நம்ம இதை தயாரிக்கிறோம் ரைட். அதான் மெட்டல் கேட்டலைஸ்டு ரியாக்ஷன் ரிசல்ட்ஸ் இன் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டி அண்ட் பாலிலாக்டிக் ஆசிட். அடுத்தது கிரீன் ஃப்ளோரசன்ட் புரோட்டீன் GFP. The green fluorescent protein is a protein containing 238 amino acid residues of 26.9 kilodalton that exhibits bright green fluorescence when exposed to blue to ultraviolet range, அதாவது 395 நானோமீட்டரில் ரைட்டா. ஸோ இப்போ க்ரீன் ஃப்ளோரசன்ட் ப்ரோட்டீன் அப்படின்னா க்ரீன் கலர்டாக அப்சர்வ் பண்ணக்கூடியது. இட்ஸ் அ ப்ரோட்டீன் கண்டெய்னிங் 238 அமினோ ஆசிட்ஸ் ரெசிடியூ இருக்குது. அதில் எவ்வளோல 26.9 கிலோ டால்டனில் தட் எக்ஸிபிட் பிரைட் க்ரீன் ஃப்ளோரசன்ஸ் when exposed to blue to ultraviolet range. GFE refers to the protein first isolated from the jellyfish Aquaria victoria அப்படிங்கிற ஜெல்லிஃபிஷ்லேருந்து தான் எடுத்தோம். ஸோ இவங்க வந்து ஃப்ளோரசன்ட் பயோலூமினசன்ஸ்னு சொல்கிறதே ஃப்ளோரசன்ட் பண்ணக்கூடியவங்க. GFP is an excellent tool in biology due to its ability to form internal chromophore without requiring any accessory cofactors. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா இட்ஸ் அ எக்ஸலண்ட் டூல் இன் பயாலஜின்னு சொல்கிறோம். எதனால், டியூ டு அபிலிட்டி டு ஃபார்ம் இன்டர்னல் குரோமோஃபோர் அப்படின்னா கலரை உருவாக்கக்கூடியவங்கன்னு அர்த்தம். வித்தவுட் ரெக்வரிங் எனி அக்சசரி கோஃபேக்டர்ஸ், பக்கத்து வேறு எதையும் யூஸ் பண்ணாமலேயே. ஜீன் ப்ராடக்ட்ஸ், என்சைம்ஸ் ஆர் சப்ஸ்ட்ராக்ட்ஸ் அதர் தேன் மாலிகுலர் ஆக்சிஜன்.
In cell and molecular biology, the GFP gene is frequently used as a reporter of expression. It has been used in modified forms to make biosensors. ஸோ இப்போ நம்ம வந்து இதை பயோசென்சர்ஸாக நம்ம பயன்படுத்துகிறோம் ஜிஎஃப்பிஸை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயோஃபார்மிங். So biofarming, also known as molecular farming, is the production and use of transgenic plants genetically engineered to produce pharmaceutical substances for use of human beings. ஸோ இப்போ pharmaceutical substances, ட்ரக், அதாவது ஊசி மருந்து இதெல்லாம் இருக்கு இல்லையா, டானிக்ஸ் இதெல்லாம், ஸோ இதை பயன்படுத்துறது ஹார்மோன்ஸு, என்சைம்ஸு, ஸோ சீரம் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு நம்ம இதில் பயன்படுத்தோம். This is also called molecular farming or gene farm, அதாவது farming அப்படின்னு சொல்கிறோம். These plants are different from medicinal plants. ஸோ இப்போ மெடிசினல் பிளான்ஸுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணப்பட்ட பிளான்ஸ். ஸோ பர்டிகுலர் மெடிசனை எடுக்கணும், பர்டிகுலர் செகண்டரி மெட்டபாலிட்ஸ், அதாவது உள்ளேருந்து எடுக்கக்கூடிய டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா செகண்டரி மெட்டபாலிட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை எடுக்கிறது. மெடிசினல் பிளான்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அதில் டிஃப்ரெண்ட் காம்போசிஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இவங்க வந்து பார்த்தோம்னா which are naturally available. Medicinal plants அப்படிங்கிறவங்க which are naturally available. The use of plant systems as bioreactors is gaining more significance in modern biotechnology. Many pharmaceutical substances can be produced using transgenic plants. Example, golden rice. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா கோல்டன் ரைஸ் வந்து பார்த்தோன்னா எதுக்காக பயன்படுத்தப்பட்டது? பீட்டா கரோட்டீனுக்கும் விட்டமின் ஏ அதிகம் உருவாக்குறதுக்கும் தான் நம்ம கோல்டன் ரைஸ் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி தான் இந்த பிளான்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபார்மசிட்டிக்கல் ட்ரக்ஸ் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். ரைட்டா? அடுத்தது பயோ ரெமிடியேஷன். ஸோ அப்போ இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த யூஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் பிளான்ஸ் டு மேனேஜ் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். ஸோ என்விரான்மெண்ட்டில் ஏற்படக்கூடிய பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணும் விதமாக சில ஆர்கானிசத்தை நம்ம உருவாக்கியிருப்போம். ஸோ அப்போ அந்த மைக்ரோ ஆர்கானிசம் மூலமாக அந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷனை நீக்கிறதுக்கு பேர் தான் பயோ ரெமிடியேஷன் அப்படின்னு பேர். ரைட்டா? இட் இஸ் அன் அப்ரோச் யூஸ்டு டு ட்ரீட் வேஸ்ட்ஸ் இன்க்ளூடிங் வேஸ்ட் வாட்டர், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அண்ட் சாலிட் வேஸ்ட். ஸோ இப்போ இது முக்கியமாக அக்வாட்டிக்கில் அதிகம் நம்ம பயன்படுத்துகிறோம். அண்ட் பயோ ரெமிடியேஷன் process is applied to the removal of oil, petrochemical residues, pesticides or heavy metals from soil or groundwater. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா ரிமூவல் ஆஃப் ஆயில். இப்போ கடலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயில் ஷிப்பு உடஞ்சி போச்சு அப்படின்னா கடலில் ஆயில் நிறைய கொட்டி போயிடும் இல்லையா? ஸோ ஆயில் மேலே ஒரு லேயராக போயிடுச்சு அப்படின்னா அதில் உள்ள தண்ணிக்குள்ளே என்ன போகாது, ஆக்சிஜன் போகாது. ஸோ அப்போ கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது வாட்டருக்கும் அட்மாஸ்பியருக்கும். ஸோ அதனால் உள்ளே இருக்கக்கூடிய அனிமல்ஸ்லாம் என்ன ஆகிடும், டெத் ஆகிடும். ஸோ அப்போ அந்த ஆயிலை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த பயோ ரெமிடியேஷன், அதாவது இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை நம்ம பயன்படுத்துவோம். ரைட்டா? சூடோமோனாஸ் புட்டிடா அப்படிங்கிற பாக்டீரியாவை தான் அந்த ஆயில் ஈட்டிங் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதில் நம்ம ஸ்போர்ஸை போடும்போது அந்த பாக்டீரியா என்ன பண்ணும், அதுலேருந்து ஆயில் ரெசிடியூ பூரா சுத்தமாக டைஜஸ்ட் பண்ணிடும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெவி மெட்டல்ஸ், பெஸ்டிசைட்ஸில் இருக்கக்கூடிய அல்லது ஹெவி மெட்டல்ஸை வந்து சாயிலில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ், லெட்டெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீக்கக்கூடிய பாக்டீரியாஸும் நம்ம சிந்தசைஸ் பண்ணியிருக்கோம். Then, in many cases, bioremediation is less expensive and more sustainable than other physical and chemical methods of remediation. சொல்கிறோம் an eco-friendly approach and can deal with lower concentration of contaminants more effectively அப்படின்னு சொல்கிறோம். The strategies for bioremediation in soil and வாட்டர் கேன் பி as follows. எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சில ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா யூஸ் ஆஃப் இண்டிஜினஸ் மைக்ரோபியல் பாப்புலேஷன் ஆஸ் இண்டிகேட்டர் ஸ்பீசிஸ் ஃபார் பயோரெமிடியேஷன் ப்ராசஸ். இந்த பயோரெமிடியேஷன் ப்ராசஸில் வந்து பார்த்தோன்னா இண்டிஜினஸ் மைக்ரோபியல் பாப்புலேஷன்ஸை இண்டிகேட்டர் ஸ்பீசஸை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து பயோரெமிடியேஷன் வித் த அடிஷன் ஆஃப் அடாப்டட் ஆர் டிசைன்டு மைக்ரோபியல் இனாக்குலன்ஸ். ஸோ இப்போ டிசைன்டு மைக்ரோபியல் இனாக்குலன்ஸ்னால் மாடிஃபைடு மைக்ரோபியல் ஜீனோம். ரைட்டா? ஸோ அதை பண்ணுறது மூலமாக நம்ம இதை பண்ணலாம். அடுத்து யூஸ் ஆஃப் பிளான்ஸ் ஃபார் பயோரெமிடியேஷன், க்ரீன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சில இடங்களில் இப்போ ஒவ்வொரு பிளான்ட், அதாவது சில பிளான்ட்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சாயிலில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் அல்லது சில கெமிக்கல்ஸை அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ அப்போ அந்த பிளான்ட், அந்த சாயில் பொல்யூட் ஆகிருக்கக்கூடிய அந்த சாயிலில் அந்த பிளான்ட்ஸை வளர்க்குறது மூலமாக அதில் இருக்கக்கூடிய அந்த பொல்யூஷன் ஏஜென்ட்டை என்ன பண்ணிடும், இந்த பிளான்ட்டை அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அப்போ அதனால் அந்த மண் என்ன ஆகிடும், சுத்தமான மண்ணாக மாறிடும். ஸோ அதுக்கு பேர் க்ரீன் டெக்னாலஜி ஆஃப் பயோரெமிடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பயோரெமிடியேஷன் டெக்னாலஜிஸ் அப்படின்னா ஃபைட்டோரெமிடியேஷன். ஸோ யூஸ் ஆஃப் பிளான்ஸ் டு பிரிங்க் அபவுட் ரெமிடியேஷன் ஆஃப் என்வரான்மெண்டல் பொல்யூஷன். ஸோ பிளான்ஸை பயன்படுத்துறது. மைக்ரோ ரெமிடியேஷன் அப்படிங்கிறது ஃபஞ்சையை பயன்படுத்தி பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறது. பயோ வெண்டிங் அப்படிங்கிறது தட் இன்க்ரீசஸ் ஆக்சிஜன் ஆர் ஏர் ஃப்ளோ டு ஆக்சிலரேட் த டீக்ரடேஷன் ஆஃப் என்வரான்மெண்டல் பொல்யூஷன். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா இன்க்ரீசஸ் த ஆக்சிஜன் ஆர் ஏர் ஃப்ளோவை அதிகப்படுத்துறது மூலமாக தான் பயோ வெண்டிங் சொல்கிறோம்.
பயோ லீச்சிங், யூஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் சொல்யூஷன் டு ரெக்கவர் மெட்டல் பொல்யூஷன்ஸ் ஃப்ரம் கண்டாமினேட்டட் சைடு. ஸோ இப்போ பயோ லீச்சிங்னா மைக்ரோ ஆர்கானிசம் சொல்யூஷன் டு ரெக்கவர் மெட்டல் பொல்யூட்டன்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம சொல்யூஷனாக போடுறது தான் பயோ லீச்சிங். பயோ ஆகுமெண்டேஷன் அப்படிங்கிறது அடிஷன் ஆஃப் செலக்டட் மைக்ரோஸ் டு ஸ்பீட் ஆஃப் டீக்ரேடிங் ப்ராசஸ். ஸோ இப்போ டீக்ரேட் ஆகக்கூடிய ப்ராசஸ் அதிகப்படுத்துறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயோ ஆகுமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கம்போஸ்டிங், process by which the solid waste is composted by the use of microbes into manner which act as a nutrient for plant growth. ஸோ இப்போ கம்போஸ்டிங் அப்படின்னா குப்பையை உரமாக மாற்றுறது, குப்பை உரமாக மாற்றுறது, சாலிட் வேஸ்ட்டை உரமாக மாற்றக்கூடியது யூஸ் ஆஃப் மைக்ரோப்ஸை பயன்படுத்தி, ரைட்டா. அடுத்து ரைசோஃபில்ட்ரேஷன். ரைசோஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது அப்டேக் ஆஃப் மெட்டல்ஸ் ஆர் டீக்ரடேஷன் ஆஃப் ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் பை ரைசோஸ்பியர் மைக்ரோ ஆர்கானிசம். ரைசோஸ்பியர்னால் மண் வேற ஒட்டி வாழக்கூடிய பகுதி தான் ரைசோஸ்பியர்னு சொல்லுவோம். ஸோ அதன் மூலம் நம்ம அந்த ஃபில்டர் பண்ணுறோம், அந்த சாயிலில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸையோ அல்லது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸையோ. அடுத்து ரைசோ ஸ்டிமுலேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டிமுலேஷன் ஆஃப் பிளான்ட் க்ரோத் பை த ரைசோஸ்பியர் பை ப்ரொவைடிங் பெட்டர் க்ரோத் கண்டிஷன் ஆர் ரிடக்ஷன் இன் டாக்ஸிக் மெட்டீரியல். ஸோ இப்போ ரைசோஸ்பியரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மண்ணை இழகிறது அல்லது ஏர் ஃப்ளோ அதிகப்படுத்துறது, இல்லை அப்படின்னா ரிடக்ஷன் ஆஃப் டாக்ஸிக் மெட்டீரியலை உறிஞ்சிறது. ஸோ இதன் மூலமாக பிளான்ட்டுடைய க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணணுன்னா அதுக்கு பேர் தான் என்னது ரைசோ ஸ்டிமுலேஷன் அப்படின்னு பேர். ஸோ இதனுடைய ட்ராபேக்ஸ்